அழைத்து அமர வைத்து அற்புதமாக சிவகைலாய நிகழ்வுகளை முக்தியதி மோட்சகதி நற்கதி என்கின்ற நல் நிகழ்வுகளை நற்சபையாம் பொற்சபையாம் பொன்னம்பல உயர் சபையாம் உயர் எல்லையிலே உன்னதமான சிவமகா வாழை சித்தனின் பேராற்றலை அற்புதமாக வெளிவர வைக்கின்ற அற்புதமான தலைநிலையிலே ஆற்றலாக அகத்தியன் ஆசானாக அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி அதிசயங்கள் அபூர்வங்கள் நிகழ்த்தி மாதனை கடியிலே உழன்று வந்த அத்தகைய அவதார நிலை கொண்ட மாதனை அவனை சோதனைப்படுத்தி பக்குவப்படுத்தி பதனப்படுத்தி வேதனைப்படுத்தி வேறுபட்ட வழிகளை எல்லாம் பயணப்பட வைத்து மாறுபட்ட வழிகளில் எல்லாம் பயணப்பட வைத்து யுகந்தனில் கலியுகந்தனில் இருக்கின்ற கடை நிலை கொண்ட மாந்தனின் நிலை என் நிலையாக இருக்கும் என்கின்ற நிலை கொள்ளும் உலாவ விற்று உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக நித்தியமாக நிகரில்லா நிலைக்குள் இருந்து கொண்டு அத்தகைய நிலையிலே தவழ்ந்து அற்புதமாக களி சாக்கடை என்கின்ற அத்தனை நிலைகளிலும் கீழ் நிலையான கீழ் யுகமாக இருக்கின்ற இத்தகைய யுகந்தனிலே தர்ம சிந்தனை உள்ளவன் தவ சிந்தனை உள்ளவன் சிவ சிந்தனை உள்ளவன் சித்த சிந்தனை உள்ளவன் இறை மார்க்க நிலையை நோக்கி பயணப்படுகின்ற நிலையிலே அவனை இடைவிடாது இன்னல் படுத்தி இடர்படுத்தி துன்பப்படுத்தி துயர்படுத்தி வேற்று மாற்று நிலை கொண்ட அத்தகைய நிலை கொண்ட உயர் வினை கொண்ட கலியுக மாந்தர்களானவர்கள் கலியுக சூழலானது அவனை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி ஆட்கொள்ளும் நிலையிலே அத்தகைய நிலைக்குள் இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களின் ஆற்றலையும் நவகோடி சித்த பெருமக்களின் தவசிவ ஆற்றலை எல்லாம் ஒன்றிணைத்து உயர் கரம் நீட்டி அகத்தியம் எனும் மகா கரம் நீட்டி அரவணைத்து அற்புதமாக மேல் இருக்கின்ற நிகழ்வாக மேன்மை நிலையிலே அமர வைக்கின்ற நிகழ்வாக பால திரிபுர சுந்தரையும் இணைந்து வந்து பாலனுக்குள்ளே சிவ பாலனுக்குள்ளே சித்த பாலனுக்குள்ளே அவதார சூட்சமத்துக்குள்ளே அகத்தியன் ஆசானாக அமர்ந்த நிலையிலே அத்துணை தளங்களும் உள்ளமர்ந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களுமாக கொண்ட அற்புதமான அருள் மகா சிவமகா சித்த மகா உயர் பிரபஞ்ச மகா லிங்கத்தை தவத்திலே பரிசாக அழைத்து அது சிவ பரிசாக சித்த பரிசாக பிரபஞ்ச பரிசாக உன்னத உயர் பரிசாக சித்தன் கேட்கும் போது சிவ மகா நிலையை தாங்கி நிற்கின்றது நம் நிலை என அறியா பருவத்திலே தெரியா பருவத்திலே அகத்தியன் உள் இருக்க அற்புதமாக ஆராய்ந்த நிலையிலே லிங்கம் எதற்கு எத்தகைய நிலையிலே இத்தகைய முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரு லிங்கத்தில் அமர்ந்த லிங்கத்தை எனக்கு கொடுத்தார்கள் என அகத்தியத்திடம் வினாவிடிக்க ஆசான் என்கின்ற முறையிலே அகத்தியமானவர் ஜெகத்தியமானவர் உயர்முனியானவர் உன்னத முனியானவர் யுகமோ கலியுகம் கலியுகத்திலே நீ தர்ம யுகத்தை நிலைநாட்ட அவதார நிலை கொண்டதனால் அத்தகைய பயண வழியிலே நீ செல்ல இருப்பதனால் உனக்கு வழங்கப்பட்ட ஆற்றல் அது என உரைக்க அத்தகைய லிங்கத்தை அகத்தியம் என்னும் அற்புதமான திருக்கரத்திலே கொடுத்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் ஒன்றும் முடியாது இத்தகைய நிலையிலே கலியிலே இருக்கின்ற மாந்தன் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன் எவன் சூழ்ச்சிக்காரன் எவன் வஞ்சக நிலையிலே உள்ளவன் எவன் வாழ்த்தி வாழுகின்ற நிலையிலே இருக்கின்ற மாந்தன் என தெரியாது திருக்கரங்களிலே ஆசானின் திருக்கரங்களே இருக்கட்டும் என கொடுத்து வைத்த லிங்கமானது மீண்டும் 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 சிவமகா சித்தமகா பிரபஞ்ச மகா ஞான சபைக்கு இயல்பாக வந்து அமர்கின்றவரா அகத்தியத்திடம் கொடுத்த அத்துணை ஆயுத நிலைகளும் 14 லோகங்களில் உள்ள தேவதைகள் கொடுத்த அத்துணை தவசிவ ஆற்றலை எல்லாம் அகத்தியன் திருக்காலிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியன் அதை நீக்கமர
நிகரில்லா தன்மையிலே காத்து வந்து மீண்டும் கலியுக மாற்றத்திற்காக சிவசபையாக, சித்த சபையாக, பிரபஞ்ச சபையாக கொடுத்து ஆயுதங்களை எல்லாம் அகத்தியன் கரம் இருந்த போதும் கேட்கின்ற நிலையிலே சித்தன் கரம் வருநிலைகின்ற வரமதையும் அருளி அற்புதமான உயர் லிங்கமதையும் உயர் பிரபஞ்ச மகா சபைக்கு, சிவமகா சித்த சபைக்கு, பிரபஞ்ச ஞான சபைக்கு இயல்பு நிலையிலே பிரதிஷ்டை செய்ய அனுமதியும் வழங்கி நின்ற கோலம், அதை கண்ட கோலம் யாவரும், சீவரில் சீடர்கள் யாவரும் அதை அறிந்த கோலம் என்பதை கூறி அற்புதமாக இத்தகைய நிலை பரவி பெற சபை படிப்படியாக கலியுக தேவ சித்த சபை என்கின்ற நாமத்திலே அகத்தியனால் பெயர் சூட்டப்பட்டு, அகத்தியத்தால் ஜெகத்தியத்தால் இணையில்லாத ஆற்றலால் பெயர் சூட்டப்பட்டு படிப்படியாக வளர்ந்து சித்தன் என்ற நாமத்தை கூட்டி வாழை சித்தன் என்ற நாமத்தை அருளி நின்ற அகத்தியத்திற்கு அற்புதமாக மீண்டும் ஒரு பரிசாக சிவமே வந்து சிவமகா வாழை சித்தன் என்கின்ற நாமத்தை தன் நிலையோட அடுத்த நிலையான அற்புதமாக சிவமகா என்கின்ற அற்புதமான நிலையை அருளி பெயர் நாமம் சூட்டி சித்தனுக்குள் அமர்ந்து, சிவ சபைக்குள் அமர்ந்து, சித்தனாக அமர்ந்து, சிவ பிரபஞ்சமாக அமர்ந்து தான் செய்கின்ற முக்தியதி மோட்சகதி நற்கதி என்கின்ற அத்தகைய லோகத்தில் உள்ள பணிகள் எல்லாம் சித்தன் கரங்கள் கொடுத்து அமைதியாக அமர்ந்த சபை இச்சபை என்பதை யாவருக்கும் உரைத்து யுக மாற்றத்திற்காக பரந்தாமனை அவதாரம் எடுக்காதே என வேண்டி நின்ற போது பரந்தாமன் கேள்வி கேட்க இந்த முறையிலே மாந்தர்களுக்குள்ளே தன் தர்ம சிந்தனை உள்ளவனாக மாற்றும் போது யுகம் மாறிவிடும் என்கின்ற நிலைதனை எடுத்துரைத்து கணங்கள் யாவும் அகத்தியம் என்கின்ற பேராற்றலில் துணைபட அற்புதமான 9 கோடி சித்தர்களும் 33 கோடி தேவர்களும் இணைந்து கேட்க நாராயண பெருமான் அவதாரம் எடுப்பதில்லை, கல்வி அவதாரத்தை நீயே வைத்துக் கொள் என தாரை வார்த்து 10 அவதார நிலைகளும் சபைக்கு அருளி நின்ற அற்புதமான சபை இது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அத்தகைய நிகழ்வின் தொடர் நிகழ்வாகவே கலியுகத்திலே ஒரு மாந்தனுக்குள், ஒரு மனிதனுக்குள், ஒரு கலி நிலையிலே உணர்ந்து வந்தவனுக்குள் ஞானி என்ற நிலை கொடுத்து அற்புதமான சித்த சிவ பிரபஞ்ச மகா சபை ஆளுகின்ற நிலை கொடுத்து சிவமகா வாழை சித்தன் என்கின்ற நாமம் கொடுத்த அந்த அகத்திய என்கிற பெரு ஞானத்தை எதுவுமே அறியாது என அகத்தியன் திருக்காலை பற்றிய நிலையிலே கொடுத்த அத்தகைய நிலைக்குள் சத்திய நாராயண பெருமான் அவதாரம் கண்டு அவதார சூட்சமமாக அத்தகைய காவிரி நதி சூழ் எல்லையிலே நடந்தேறிய உயர்வான உன்னதமான 14 லோகங்களும் அல்லாது 27,000 கோடி திருமுருகல் லோகங்களையும் ஒன்றாக வரவழைத்து நிகழ்த்திய அற்புத பூஜை கண்டு அகம் மலர்ந்து முகம் மலர்ந்து அற்புதம் நிகழ்ந்து பல்வேறு எல்லைகளிலே இருந்த இயல்பு நிலை சீடர்களும் கண்டு வியந்து நின்ற திருக்கோலத்தின் தொடர்பாக இத்தகைய நாளிலே 48 நாட்கள் சத்திய நாராயண அவதாரம் ஒன்றுடன் இருக்கும் என்ற நிலைதனை உயர்த்தி உயர்வாக எந்த நிலையிலும் நீ சத்திய நாராயண நிலையை தாங்கி நிற்பாய், இருவரும் ஆற்றலும் உனக்குள் புகுந்து நிற்கும் என்கின்ற வரம் கொடுத்த அற்புதமான தருணமதை இயல்பு நிலையிலும் சூட்சம நிலையிலும் 14 லோகங்களிலும் இருக்கின்ற கணங்கள் எல்லாம் கண்டு வியந்து நிற்கின்ற அத்தகைய தொடர் நிலையாக, அதன் வளர் நிலையாக, உன்னத உயர் நிலையாக காவியும் வெண்மையும் தாங்கி நிற்கின்ற கோமாதா கோலம் முதல் அற்புதமாக சித்தனின் திருக்கோலம் நின்ற கோலத்தை யாவரும் கண்டு நிற்கின்ற அற்புதமான உயர் பிரபஞ்ச உன்னத பிரபஞ்ச இருவரும் ஆற்றல்கள் ஒரு ஆற்றலே என உலகிற்கு இயல்பிலும் சூட்சமனத்தும் உணர்த்தி நின்ற அகத்தியத்தின் திருவடி வணைந்து திருத்தால் வணைந்து அகத்தியத்தை வணங்கி சிவத்தியத்தை ஜெகத்தியத்தை வணங்கி ஈடு இணையில்லாத இறை நூலான அற்புத பெருநூலை சபை வாங்கி நின்ற கோலங்கள் யாவரும் அறிந்ததே என கூறி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அகத்தியம் என்கின்ற பெருநூல் வழியாக சிவத்தியம் என்கின்ற மகா நூல் வழியாக அற்புதமான இரு பெரும் ஆற்றலை தாங்கி நிற்கின்ற இணையில்லா
தருணமதிலே முதல் முறையாக சிவத்தையும் நாராயண பெருமானையும் ஆதி நாராயண பெருமானையும் ஒன்றாக அழைக்கும் உயர் நிகழ்வாக முதல் முறையாக இவரும் கண்டிடாத நிலையாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியே சிவ பூஜையாக நின்ற பொழுதும் சித்த பூஜையாக நின்ற பொழுதும் திருமுருக பூஜையாக நின்ற பொழுதும் ஒன்றாக இணைந்து நின்றவன் சத்திய நாராயண பெருமான் கோலம் கண்ட சீடர்கள் கண்டு வேக்கின்றார்கள். நெஞ்சி நிறைய ஆனந்த கோலம் கொண்டு அங்கங்கு இருந்து பார்க்கின்றவர்கள் கண்டு வியந்து நிற்கின்ற கோலம் அதை இயல்பான நிலையிலே ஆசி முறையாக அருள சிவத்தை அழைக்கும் நிலையிலே ஆதி நாராயண பெருமானும் இணையாக வந்து அருள்கின்ற அற்புத நிலையை வையகம் கண்டு நிற்க யாம் அதை கொண்டு நிற்க இறை சபை மகிழ்ந்து நிற்க அகத்தியத்தின் திருவடி வணிந்து சிவத்தை அழைக்கும் அற்புத நிகழ்வு நடைபெறும். ஓம் அகதி சாய நமக. 14 லோகங்களும் கண்டு வியந்து நிற்கின்ற எத்தகைய ஞான சபையிலும் இல்லா நிகழ்வாக எத்தகைய சித்த மகான்களுக்குள்ளும் கொடுக்கப்படாத நிலையாக இன்றைய நிகழ்வாக இறை தளத்தில் மட்டுமே நிகழ்கின்ற அதன் கிளை தலைகளில் மட்டுமே இரு சபைகளில் மட்டுமே நிகழ்கின்ற நிகழ்வாக இந்நிகழ்வை அனைவருக்கும் உயர்த்தி உயர் பிரபஞ்ச ஆற்றலை உன்னத பிரபஞ்ச ஆற்றலை கண்டு நிற்போர் வணங்கி நிற்போர் வாழ்த்தி நிற்போர் சரண் கண்டு நிற்போர் யாவருக்கும் பிரபஞ்ச ஆற்றல் இத்தகைய நேர பொழுதிலே உள்புகும் வினைகள் வேறறுக்கப்படும் என்கின்ற அற்புதமான நிலை கூறி சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சிவநாராயணாய சித்தநாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமச்சிவாய நாராயணாய. சிவநாராயணாய சங்கர நாராயணாய. ஓம் நமோ நமோ சிவ 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 சித்த மகா பிரபஞ்ச நாராயணாய சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமச்சிவாய நாராயணாய. சிவாய நாராயணாய. சித்த மகா நாராயண